மாணவர்களே, தேசத்தின் சகல திசைகளிலும் அரசியல் பாடத்தை கற்றுக்கொண்டிருக்கின்ற எனது அருமை மாணவர்களுக்கு நான் உங்களது வெற்றிக்காக எனது 3வது பதிவை இதோ இடுகிறேன். கவனித்துக் கொள்ளுங்கள். உண்மையில் பிரச்சனைகள், சிக்கல்கள் இருக்கலாம். ஆனாலும் அந்த பிரச்சனைகளும் சிக்கல்களும் உங்களது கல்வி வாழ்க்கைக்கு தடையாக வந்துவிடக் கூடாது. நீங்கள் உங்களது கல்வி வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக இந்த ஆசிரியர், உங்களது ஆசிரியர் ஜிப்ரி ஆசிரியர் அவர்கள் இந்த பதிவை உங்களுக்கு வழங்குகின்றேன். மிக முக்கியமான அரசியல் ஆய்வில் மிக முக்கியமான ஒரு பகுதியை இன்று நான் இந்த பதிவில் இடுகின்றேன். மாணவர்களே, நீங்கள் ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும். விளங்குதான்? என்னுடைய வீடியோ பதிவுகளை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். நீங்கள் ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும். முக்கியமாக நீங்கள் நம்பலாம். எப்படி நம்பியிருந்தீங்க? பாடசாலைகளை நம்பியிருந்தோம் இல்லையா? ஆசிரியர்களை நம்பியிருந்தோம், டியூஷன்களை நம்பியிருந்தோம், விளங்குதா? நண்பர்களை கூட நம்பியிருந்தோம். கற்பதற்கு இதெல்லாம் எங்களுக்கு உதவியாக இருக்கும் என்று. ஆனால் இன்றைக்கு அந்த நம்பிக்கை உடைந்து சிதைந்திருக்கிறது இல்லையா? எவ்வாறோ ஒரு கட்டத்தில் பாடசாலையை வேகமாக ஆரம்பிக்க வேண்டும் என்று அரசாங்கம் முயற்சி செய்கிறது, பாராட்ட வேண்டிய விடயம். இருந்தாலும் இவை எல்லாம் எங்களை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சென்றிருக்கின்ற இந்த நேரத்தில் நீங்கள் மனதில் உறுதியை எடுக்க வேண்டும். என்னால் வெல்ல முடியும், இந்த பாடத்தில் எடுக்க முடியும், நிச்சயமாக நான் யூனிவர்சிட்டி செல்வேன், பல்கலைக்கழகம் நான் சென்றே தீருவேன் என்றெல்லாம் மன உறுதியை எடுங்க. மன உறுதியில் தளர்வை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். ஏன் தெரியுமா சொல்கிறேன்? ஒன்றை மனதில் பதித்துக் கொள்ளுங்கள், மறந்துடாதீங்க. நான் சொல்ற வசனங்களை, இந்த பறவை இருக்குதே, இந்த பறவை விளங்குதா? மரத்தில் அமர்ந்திருக்கும் இல்லையா? ஏதோ ஒரு கிளையில் அமர்ந்திருக்கும். அந்த பறவை அந்த கிளையில் அமர்ந்திருக்கிற நேரம் அது ஒரு நாளும் தான் அமர்ந்திருக்கிற கிளையை நம்பாது. விளங்குதா? அது ஒரு நாளும் தான் அமர்ந்திருக்கிற கிளையை நம்பாது. அது நம்பும் எதை தெரியுமா? தனது சிறகுகளை தான் நம்பும். விளங்குதா? தனக்கு இருக்கிற 2 சிறகுகளைத்தான் அது நம்பும். ஒரு நாளும் தான் கால் வைத்து நிற்கின்ற அந்த கிளையை நம்பாது. அதற்கு அந்த அளவுக்கு மன உறுதி இருக்கிறது. அந்த கிளை அசைந்தால் அல்லது முறிந்தால் தன் சிறகுகளை விரித்து வானத்தில் பறக்குது அல்லவா? அந்த நம்பிக்கை உங்களுக்கு வர வேண்டும். எதுவுமே தனக்கு விளங்குதா இல்லை என்ற கட்டம் வருகின்ற பொழுதோ என்னால் முடியும் என்ற உறுதி உங்களுக்கு வரும் என்றால் உங்களால் நிச்சயம் வெற்றி அடைய முடியும். எனவே தங்கியிருக்கின்ற கிளை முக்கியம் அல்ல, தனக்கு இருக்கிற சிறகுகள் முக்கியம் என்ற போன்று நீங்களும் இந்த வசதியை பயன்படுத்தி அரசியல் பாடத்தில் ஏச்சித்தி பெற்றுக்கொள்ள வேண்டும் என நான் கூறிக்கொள்கின்றேன். வாருங்கள், பாடத்திற்கு வாருங்கள் மாணவர்களே. இன்று நாங்கள் ஆய்வுக்கு எடுத்துக் கொண்டிருக்கின்ற பகுதி பாருங்கள், விடய ஆய்வு. ஒற்றை ஆட்சி, சமஷ்டி ஆட்சி. நல்லா கவனிக்கணுமே. விடய ஆய்வுண்டா இங்க என்னென்ன விடயங்கள் ஆய்வு செய்ய போகிறோம். இது ஒற்றையாட்சி பற்றியது, இது சமஷ்டி ஆட்சி பற்றியது. உங்களது பாடப்பரப்பில் மிக விரிவாக, அதாவது எப்படியுமே பரீட்சையில் ஏதோ ஒரு வகையில் வரக்கூடிய தலைப்பு தான் இது. அந்த முக்கியமான தலைப்பை இன்று நான் மிக ஆழமாக உங்களுக்கு விவரிக்க காத்திருக்கின்றேன். பெற்றுக்கொள்ளுங்கள், பயன்பெறுங்கள். ஆனால் ஒன்றை மாத்திரம் மறந்து விடாதீர்கள். என்ன? நீங்கள் அந்த பயனை பெற்றுவிட்டு, அந்த நன்மையை அடைந்து விட்டு ஏனோ தானோ ஒன்று இருந்து விடாமல் உங்களது நண்பர்களுக்கு கட்டாயம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்தது கட்டாயம் மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது 2 தான் நீங்க செய்ய வேண்டிய வேலை. அதை நீங்கள் செய்ய விளங்குதா? எனது இந்த சேனல் டெவலப் ஆகும் பொழுது, ரீச் ஆகும் பொழுது தொடர்ந்து இந்த பல தலைப்புகளில் உங்களுக்கு விளக்கங்கள் வந்து சேரும். இன்று நாங்கள் பார்ப்போம் ஒற்றையாட்சி முறை இல்லையா? முதலாவது பார்ப்போம் விடய ஆய்வுல
இறைமை அதிகாரம் இங்கால தந்திருக்கிற விடையாய்வுல இறைமை அதிகாரம். உங்களுக்கு தெரியும், ஒரு நாட்டின் உச்ச அதிகாரம், ஒரு நாட்டின் தன்னிகரற்ற அதிகாரம், ஒரு நாட்டின் அதிகாரங்களுக்கெல்லாம் அதிகாரம் தான் இறைமை என்ற அதிகாரம். sovereignty power. எனது sovereignty power. அந்த அதிகாரம், இறைமை அதிகாரம் ஒரு ஒற்றையாட்சியை பொறுத்தவரையில் விளங்குதா? ஒரு ஒற்றையாட்சியை பொறுத்தவரையில் ஒரு மத்திய அரசாங்கத்திடம் குவிக்கப்பட்டிருக்கும். அதுதான் அதனது வரைவிலக்கணத்துக்குள் அடங்குகிறது. மாணவர்களே, இறைமை அதிகாரத்தை ஒன்று குவித்து ஓர் அரசிடம் கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஆட்சி முறைக்கு பேர் ஒற்றையாட்சி. இந்த பாருங்க, இறைமை அதிகாரம் ஒரு மத்திய அரசாங்கத்திடம் குவிக்கப்பட்டிருக்கும். அதுதான் அந்த ஒற்றையாட்சி. மறக்க கூடாது. விளங்குதா? இலங்கை ஒரு ஒற்றையாட்சி. இலங்கை ஒரு ஒற்றையாட்சி. எனவே இறைமை அதிகாரம் ஒரு மத்திய அரசிடம் குவிக்கப்பட்டிருக்கிறது. உதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் சமஷ்டி ஆட்சியை பொறுத்தவரையில் அவ்வாறு அல்ல. சமஷ்டியில் இறைமை என்ற அதிகாரம், இந்த இறைமை என்ற அதிகாரம் சமஷ்டியில் பிரிக்கப்பட்டு காணப்படும். அங்கு அது பிரிக்கப்பட்டு இரு அரசாங்கங்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கு. இறைமை அதிகாரம் இரண்டாக பிரிக்கப்பட்டு இரு அரசாங்கங்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருந்தால் அதுக்கு பெயர் சமஷ்டி ஆட்சி முறை. அதுதான் அதன் வரைவிலக்கணம். விளங்குதா? சமஷ்டி ஆட்சியில் இறைமை அதிகாரம் இரண்டாக பிரிக்கப்படுகிறது. ஆனால் ஒற்றை ஆட்சியில் இறைமை அதிகாரம் குவிக்கப்படுகிறது. இதுதான் முதலாவது விளக்கமாக நீங்கள் எழுத வேண்டும். அடுத்தது எழுதப்படும் நிலை. பாருங்க, எழுதப்படும் நிலை என்ன? எழுதப்படும் நிலை யாப். எழுதப்படும் நிலை நான் இப்பொழுது எழுதி காட்டுகிறேன். யாப். கான்ஸ்டிடியூஷன் எப்படி இருக்கும்? ஒற்றையாட்சியில் எப்படி இருக்கும்? சமஷ்டி ஆட்சியில் எப்படி இருக்கும்? கட்டாயம் அதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒரு ஒற்றையாட்சியை பொறுத்தவரையில் எழுதப்படும் நிலை யாப்பு. எழுதப்படும் நிலை எழுதப்பட்டும் இருக்கலாம், எழுதப்படாமலும் இருக்கலாம். ஒரு ஒற்றையாட்சியை பொறுத்தவரையில் அரசியல் யாப்பானது எழுதப்பட்டும் இருக்கலாம், எழுதப்படாமலும் இருக்கலாம். பிரச்சனை இல்லை. அது எழுதப்பட்ட நிலையில் இருக்குதா? ஓகே. எழுதப்படாத நிலையில் இருக்குதா? பிரச்சனை இல்லை. அதை பத்தி நாங்கள் பெரியசாக நாங்கள் அலட்டிக் கொள்ள தேவையில்லை. அந்த நிலையில் அது இருக்கலாம். ஆனால் எழுதப்படும் நிலையில் யாப்பை பொறுத்தவரையில் சமஷ்டி ஆட்சி முறையில் கட்டாயம் யாப்பானது எழுதி தொகுக்கப்பட்டிருக்கும். கட்டாயம் யாப்பானது நிச்சயமாக எழுதப்பட்ட யாப்பாக இருக்கும். யாப்பு எழுதிய ஒரு வடிவமாக இருக்கும். அது ஒரு நிச்சயத்தன்மை இருக்கும் எழுதும் விடயத்தில். ஏன் எழுதப்பட்ட யாப்பொன்று கட்டாயம் இருக்கணும் ஒரு சமஷ்டி ஆட்சி. எங்களை பொறுத்தவரையில் அமெரிக்கா எழுதப்பட்ட யாப் பாத்தீங்களா? ஆஸ்திரேலியா எழுதப்பட்ட யாப் பாத்தீங்களா? இந்தியா எழுதப்பட்ட யாப் பாத்தீங்களா? கட்டாயம் எழுதியிருக்கணும். இந்தியாவை நாங்கள் ஒரு அரைகுறை சமஷ்டியாகத்தான் கருதுகிறோம். இருந்தாலும் இந்தியா எழுதப்பட்ட யாப். எனவே ஒரு ஒற்றையாட்சியை பொறுத்தவரையில் யாப்பு எழுதப்பட்டும் இருக்கலாம், எழுதப்படாமலும் இருக்கலாம். ஆனா இங்க நிச்சயமாக எழுதப்பட்டிருக்கணும். நல்ல தெளிவாக விளங்கிக் கொள்ளும். அடுத்தது நாங்கள் வருவோம். ஒரு ஒற்றையாட்சியை பொறுத்தவரையில் அடிபணிவு. மக்கள் எவ்வாறு அடிபணிகிறார்கள், மக்கள் எவ்வாறு கட்டுப்படுகிறார்கள் இல்லையா? அந்த தன்மையை, அந்த அடிபணிவு என்ற விடயத்தை எடுத்து நாங்கள் ஒற்றையாட்சியோடு சேர்த்து பார்த்தோம் என்றால் சகல பிரஜைகளும் மத்திய அரசாங்கத்திற்கு அடிபணியணும். சகல பிரஜைகளும் மத்திய அரசாங்கம் என்ற ஓர் அரசாங்கத்துக்குத்தான் அடிபணியணும், ஓர் அரசுக்குத்தான் அடிபணியணும். அங்கு பல்வேறு அரசாங்கங்கள் இல்லை, ஓர் அரசாங்கத்துக்குத்தான் அவர்கள் அடிபணிகிறார்கள். பாருங்க, நல்லா தெளிவா பாருங்க. அங்கோ நாங்க அதாவது ஆழமாக ஊண்டி பார்த்தோம் என்றால் ஒரு விதமான சட்ட அடிபணிவுதான் ஒற்றை ஆட்சியில் காணப்படும். ஒரு விதமான சட்ட அடிபணிவுதான் ஒற்றை ஆட்சியில் காணப்படும். பாருங்க. ஆனால் மாணவர்களே, ஒரு சமஷ்டி ஆட்சியை பொறுத்தவரையில் அந்த நாட்டின் சகல பிரஜைகளும் இரண்டு அரசாங்கங்கள்,
பாருங்க, 2 அரசாங்கங்களுக்கு அடிபணிய வேண்டி இருக்கிறது. 2 அரசாங்கம். மத்திய அரசாங்கம், மாநில அரசாங்கங்கள். மத்திய அரசாங்கம், மாநில அரசாங்கங்கள் என்ற வகையில் 2 விதமான அரசாங்கத்துக்கு சமஷ்டி ஆட்சியில் மக்கள் அடிபணிய வேண்டும், தலை சாய்க்க வேண்டும், கட்டுப்பட வேண்டும், இணங்க வேண்டும். இதுதான் சமஷ்டி. பாருங்க, இங்கு சகல பிரஜைகளும் ஒரு மத்திய அரசுக்கு மட்டும் அடிபணிவார். அந்த மத்திய விளங்குதா? அந்த மத்திய அரச அந்த அதிகாரம் தான் அந்த அரசாங்கத்தினூடாக வெளிப்படுத்தப்படும். அது ஒன்றுதான், அது ஒன்றுதான். அதை நாங்கள் ஒரு அரசாங்கம் என்று எடுக்கலாம். அந்த ஒரு அரசாங்கத்துக்குள்ளதான் அவர்கள் தமது அடிபணிவை செலுத்த வேண்டியிருக்கும். இங்கு அவ்வாறு அல்ல, இங்கு அவ்வாறு அல்ல. மாநில அரசாங்கங்கள், மத்திய அரசாங்கம் என்ற 2 வகையான அரசாங்கத்திற்கு தமது அடிவணிமை மக்கள் செலுத்த வேண்டிய நிலை வரும் சமஷ்டி ஆட்சி. ஓகே, அடுத்தது வருவோம் விடய ஆய்வுள்ள நிர்வாக அமைப்பு. நிர்வாகம், அந்த நாடுகளோட நிர்வாக அமைப்பை பார்த்தோம்னா ஒற்றையாட்சியில் பெருங்குதா, ஒற்றையாட்சியில் உள்ளூராட்சி நிர்வாகம் காணப்படும். ஒரு ஒற்றையாட்சியில் உள்ளூராட்சி நிர்வாகம் காணப்படும். பாருங்க, உள்ளூராட்சி நிர்வாகம் காணப்படும். அந்த உள்ளூராட்சி மன்றங்கள் தான் ஒற்றையாட்சியில் பிரதேச மட்டத்தில் செயற்படும். அதனை நாங்கள் பிரதேச சபையாக எடுக்கலாம், அல்லது நகர சபையாக எடுக்கலாம், அல்லது மாநகர சபையாக எடுக்கலாம், அல்லது வட்டார சபையாக இருக்கலாம், அல்லது கிராம சபையாக இருக்கலாம். பிரச்சனை இல்லை. இதெல்லாம் இந்த உள்ளூராட்சி மன்றங்களோடு சம்பந்தப்பட்டதாக அமைகிறது. விளங்குதா? இலங்கையை பொறுத்தவரையில் உள்ளூராட்சி மன்றங்கள் விளங்குதா ஒற்றையாட்சியில் நீண்ட காலமாக சிறப்பாக செயல்படுகிறது, தெளிவாக இருக்கிறது. எனவே சமஷ்டி ஆட்சியை பொறுத்தவரையில் அதன் நிர்வாக அமைப்பு இருக்குது. அதன் நிர்வாக அமைப்பு எப்படி? யாப்பு ரீதியாக அதிகாரங்கள் பங்கிடப்பட்ட, யாப்பு ரீதியாக அதிகாரங்கள் பங்கிடப்பட்ட, யாப்பு ரீதியாக அதிகாரங்கள் கொடுக்கப்பட்ட, யாப்பு ரீதியாக அதிகாரங்கள் ஒப்படைக்கப்பட்ட பிராந்தியங்கள் அல்லது மாநிலங்கள் காணப்படும். பிராந்தியங்கள் அல்லது மாநிலங்கள் காணப்படும். அது அதிகாரத்தவர்கள் பிரித்து ஒப்படைத்திருப்பார்கள். விளங்குதா? அங்கு இந்த மாதிரியான உள்ளூராட்சி மன்றங்கள் இருக்காது. அது சமஷ்டியே, அது சமஷ்டி ஆட்சியே. தெளிவா? எனவே கான்ஸ்டிடியூஷன்லயே பிரிச்சிருப்பாங்க. இந்த மாநிலங்களே உங்களுக்கு இவ்வளவு அதிகாரம், இந்த மத்திய அரசு இவ்வளவு அதிகாரம், இவங்களுக்கு அது அவங்களுக்கு அது என்றெல்லாம் இங்கு அந்த பிரிக்கக்கூடிய தன்மைகள் காணப்படும். ஆனால் ஒரு ஒற்றையாட்சியில் அந்த தன்மை இருக்காது. அங்கிருப்பது உள்ளூராட்சி மன்ற நிர்வாகங்கள் தான் காணப்படும். விளங்குதா? தெளிவாக, அமைதியாக, ஆறுதலாக எனது ஆய்வை நீங்கள் கற்றுக்கொண்டிருக்கிற நேரம், எனது விளக்கங்களை பெற்றுக் கொண்டிருக்கிற நேரம் ஷார்ட் நோட்ஸ் எடுத்து அதை வைத்துக் கொள்ளுங்கள். ஆக பரீட்சை நேரத்தில் மிகவும் உதவியாக இருக்கும். அடுத்ததுக்கு வருவோம். விடய ஆய்வுல நாங்கள் பார்க்கிறோம் பொருத்தப்பாடு. ஒரு ஒற்றையாட்சி எவ்வாறான பொருத்தப்பாடோடு இருக்கும், எந்த அளவுக்கு அது பொருத்தப்பாடாக இருக்குது நாடுகள் என்ற வகையில் பாருங்க. ஒற்றையாட்சி பன்முக சமூகத்திற்கு, விளங்குதா? ஒற்றையாட்சி பன்முக சமூகத்திற்கு பொருத்தமற்றது அல்ல. ஒற்றையாட்சி பன்முக சமூகத்திற்கு பொருத்தமற்றது அல்ல. விளங்குதா? பள்ளினங்கள், பல இன சமய பிரிவுகள் உள்ள பெரிய அந்த பன்முக சமூகங்கள் இருக்குது, பல வகையான, அவைக்கு இந்த ஒற்றையாட்சி பொருத்தமானதாக இருக்காது. விளங்குதா? அதுதான் அதன் நிலைப்பாடு. அது அதன் நிலைப்பாடு. பன்முக சமூகம் இருக்கிற ஒரு தேசத்துக்கு இந்த ஒற்றையாட்சி கொஞ்சம் பொருத்தமற்றதாகத்தான் இருக்கும், தவிர்க்க இயலாது. ஆனா பன்முக சமூகம் உள்ள நாடுகளுக்கு இந்த சமஷ்டி ஆட்சி பொருத்தமாக இருக்கு. அதுக்கேற்றவாறு மாநிலங்களை அல்லது பிராந்தியங்களை அவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்க முடியுமே. அந்தந்த சமூகங்களுக்கு ஏற்றவாறு அவர்களுக்கு அந்த பிரிவுகளை உருவாக்கி நீங்கள் சுயமாக
சுயமாக சொன்னா தனிநாடாக பிரிந்து போறதல்ல, மத்திய அரசின் தொடர்போடு தான் இருப்பார்கள். நீங்கள் உள்ளூராட்சி சுய அதிகாரங்களை நீங்கள் பெற்றுக்கொண்டு உங்களது பிரதேசங்களை நீங்கள் ஆட்சி செய்யலாம் என்றொரு நிலைப்பாடு இருக்கும் பன்முக சமூகத்துக்கு இந்த சமஷ்டி ஆட்சி பொருத்தமாக இருக்கும். நீங்கள் பாருங்க, விளங்குதா? நாங்கள் அமெரிக்காவை எடுத்துக்கொண்டால் 50 மாநிலங்கள், 50 மாநிலங்களும் அமெரிக்காவின் மத்திய அரசுக்கு இணங்கி மிக சிறந்த முறையில் நீண்ட காலமாக ஒரு சிறந்த சமஷ்டியை உலகத்திற்கு காண்பித்துக் கொண்டிருக்கிறது. இந்த அமெரிக்காவின் சமஷ்டி பிரிக்க முடியாத மாநிலங்களில் மிகச்சிறந்த ஒரு கூட்டாட்சி குடியரசை மையமாக கொண்ட ஒரு சமஷ்டி அங்கு காணப்படுகிறது. விளங்குதா? அந்த மாநிலங்கள் அங்கு விளங்குதா சிறப்பாக இயங்குகிறது. அதைத்தான் நான் சொன்னேன், பன்முக சமூகத்திற்கு பொருத்தமானதாக இருக்கும் ஒரு சமஷ்டி. ஆனா பன்முக சமூகத்துக்கு பொருத்தமற்றதாக இருக்கிறது ஒற்றையாட்சி. அது தவிர்க்க முடியாது. அடுத்ததுக்கு வருவோம். குடியுரிமை இல்லையா? ஒரு தேசத்தில் ஒரு குடிமகனுக்கு கொடுக்கப்படுகின்ற மிகவும் உயர்ந்த ஒரு விஷயம், மிகவும் உயர்ந்த ஒரு பாக்கியம் தான் இந்த குடியுரிமை. இந்த குடியுரிமையை பொறுத்தவரையில் ஒற்றை ஆட்சியில் ஒற்றை குடியுரிமை காணப்படும். ஒற்றை குடியுரிமை தான், ஒரு குடியுரிமை தான். ஏன் அது ஒற்றை ஆட்சியாக இருந்தால் இந்த குடியுரிமை ஒற்றை குடியுரிமை தான் காட்டும். ஒற்றை குடியுரிமை அது ஒற்றை ஆட்சியே. ஆனால் ஒரு சமஷ்டி ஆட்சியை பொறுத்தவரையில் பாருங்க, ஒரு சமஷ்டி ஆட்சியை பொறுத்தவரையில் விளங்குதா இரட்டை குடியுரிமை காணப்படும். இந்த இரட்டை குடியுரிமை, இரட்டை குடியுரிமை மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கங்கள் என்ற இரட்டை குடியுரிமையோடு தான் அது இருக்கு. இது அதை தவிர்க்க முடியாத அடையாளமாக காணப்படும். விளங்கி படிங்க. ஒரு தெளிவு நிலை வேண்டும். நீங்க எழுத முந்தி பரீட்சையில் இப்படியான கேள்விகள் வர நேரம் நல்ல ஒரு தெளிவை நீங்க பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் என்னுடைய இந்த பதிவின் நோக்கமாக இருக்கிறது. ஓகே, அடுத்ததுக்கு வருவோம். இந்த விடய ஆய்வுல செலவழிக்கிற விடயம், செலவு விடயங்கள்ல அதிக அளவு செலவு இதுல சமஷ்டிக்கா போகுது ஒற்றைக்கா போகுதுன்னு பார்த்தால் செலவு நிலை எடுத்தோம்னா ஒற்றை ஆட்சி ஒரு செலவு குறைந்த ஆட்சி முறையாகும். ஒற்றை ஆட்சி இருக்கிறதே அது செலவு குறைந்த ஆட்சி முறை. இந்த அழகா பாருங்க, செலவு குறைந்த ஆட்சி முறை ஒற்றை ஆட்சி. ஏன் தெரியுமா? அங்க அரசாங்க பணிகள் இருக்கிறதே ஒரு தடவையோட முடியுமே பிள்ளைகளே. பல தடவைகள் இடம்பெறாத அரசாங்க பணிகள் இருக்கிறதே பல தடவைகள் வராது. ஒரு தடவையோடு அது முடியும். செலவு குறையும். தேர்தல் எடுத்துக் கொள்வோமே, தேர்தல் எடுத்தால் ஒரு தேர்தல் பாத்தீங்களா? நிர்வாகம் எடுத்துக் கொள்வோமே, ஒரு நிர்வாக அமைப்பு. சட்டவாக்கத்தை எடுத்துக் கொள்வோமே, ஒரு சட்டவாக்க அமைப்பு. நீதிமன்றங்கள் எடுத்துக் கொள்வோமே, ஒரே வகையான விலகுதா ஒரு தன்மை, அதாவது ஒருவித தன்மையான நீதி தான் அங்க காணப்படும். பலவிதமான நீதி விடயங்கள் அங்கு இருக்க வாய்ப்பு இருக்காது. எனவேதான் செலவு குறைந்த ஒரு ஆட்சி முறையாக இருக்கும் ஒற்றை ஆட்சி. விளங்குதா? உயர் நீதிமன்றங்கள் அல்லது என்ன வேற மேல் நீதிமன்றங்கள் அப்படியெல்லாம் மன்றங்கள் இருக்கலாம். ஏன்னா நீதித்துறையில பல மன்றங்கள் இருக்கலாம். ஆனாலும் ஒரு சமஷ்டியோடு ஒப்பிடும் பொழுதோ எல்லா வகையிலும் செலவு குறைந்த ஆட்சி முறைதான் ஒற்றை ஆட்சியாக இருக்கு. மாணவர்களே, இந்த செலவு நிலையை எடுத்து நாங்கள் இந்த சமஷ்டியோடு பார்த்தோம்னா செலவு கூடிய ஆட்சி முறைதான் சமஷ்டி. அங்க அரசாங்க பணிகள், அரசாங்க செயற்பாடுகள் எல்லாம் பல தடவைகள் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. விளங்குதா? நீங்கள் பாருங்கள், எத்தனை மாநிலங்களோ அத்தனை மாநிலங்களுக்கும் தேர்தல் வைத்தாக வேண்டுமே. மாநில தேர்தல்கள் எவ்வளவு பெரிய ஒரு பணி, எத்தனை காலம் எடுக்கும், எவ்வளவு செலவு. நிர்வாகத்தை பாருங்க, மத்திய அரசு நிர்வாகம் வேறாக, மாநில அரசாங்க நிர்வாகம் வேறாக இருக்கு. அந்த நிர்வாக அமைப்புக்கு எவ்வளவு செலவு வரும். இந்த மாதிரி நாங்கள் பார்க்கிற நேரம் ஒற்றையாட்சி செலவு குறைந்த நிலையையும் சமஷ்டியாட்சி செலவு கூடிய நிலையையும் காட்டக்கூடியதா இருக்கும். அது ஒரு முக்கியமான பண்பு மாணவர்களே.
அடுத்ததுக்கு வருவோம். கவனிங்க, அரச பொறிமுறை. விளங்குதா? அரச பொறிமுறை, அரசாங்க பொறிமுறை என்று எடுக்கலாம். அரசாங்க பொறிமுறைகள் எப்படி இருக்கும்? அரசாங்க பொறிமுறை எப்படி இருக்கும்? நல்லா கவனிங்க, எளிமையானதாக இருக்கும், நெகிழ்ச்சியானதாகவும் காணப்படும். எளிமையாக இருக்கும், இலகுவில் விளங்கலாம், இலகுவில் புரியலாம், நெகிழ்ச்சியானதாகவும் இருக்கும் ஒரு ஒற்றையாட்சி. ஆமா, அந்த அரசாங்க பொறிமுறை விளங்குதா? அது எதாக இருந்தாலும் சரி, அவர்களின் இயக்க நிலையை எடுத்து பார்க்கிற நேரம் அது எளிமையாக இருக்கும், நெகிழ்ச்சியாக இருக்கும், விளங்கக்கூடியதாக இருக்கும். ஒரு சிக்கலான ஒரு தன்மை இதுக்குள்ள இருக்காதுமானவர்களை ஏன் தெரியுமா? அது ஒற்றையாட்சி, ஒரு ஒற்றையாட்சி. இன்னைக்கு நாங்க பார்க்கிறோம், ஜப்பானை பாருங்க, இந்த தன்மை அழகாக காணப்படுகிறது. அங்க இருப்பது ஒற்றையாட்சி, சரியா? அதே மாதிரி பிரான்ஸை பாருங்க, அவர்களின் நிர்வாகத்தில் ஒரு எளிமைத்தன்மை, ஒரு நெகிழ்ச்சித்தன்மை இருக்கு. பாருங்க, பிரான்ஸ் ஒற்றையாட்சி. அதான் நாங்கள் சமஷ்டியாட்சி எடுத்துக்கொண்டால் எப்படியுமே அவர்களுடைய இந்த அரசாங்க பொறிமுறை இயக்க தன்மை இருக்கிறதே, அதுல சிக்கலான தன்மைகள் இருக்கு, நெகிழ்ச்சி அற்ற நிலை காணப்படும். ஒரு சிக்கலும் ஒரு நெகிழ்ச்சி அற்ற தன்மையும் ஒரு இறுக்க தன்மையும் ஒரு இறுக்கமான கட்டுப்பாடு காணப்படும் அவர்களின் அரசாங்க பொறிமுறைகளில். ஆம், மறந்து விடாதீர்கள், அதுதான் சமஷ்டியின் அடையாளம். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா சமஷ்டி நாடுகளுக்கும் அந்த தன்மை காணப்படுகிறது. பாருங்க, அர்ஜென்டினா அந்த மாதிரிதான், அமெரிக்கா அப்படித்தான், ஆஸ்திரேலியா அவ்வாறுதான், பிரேசில் அவ்வாறுதான், ஜெர்மன், சுவிட்சர்லாந்து எல்லாமே இந்த சமஷ்டியின் அடையாள நாடுகளாக இருந்து கொண்டிருக்கிறது. பாருங்க, அதே மாதிரி ஒற்றையாட்சியின் நாடுகள் என்ற வகையில் நாங்கள் பார்த்தோம் என்றால் இலங்கை ஒரு பிரபலமான ஒற்றையாட்சி நாடு, பிரித்தானியா ஒரு ஒற்றையாட்சி நாடு, பிரான்ஸ் ஒரு ஒற்றையாட்சி நாடு, ஜப்பான் ஒரு ஒற்றையாட்சி நாடு, இத்தாலியும் அதில் நாங்கள் அடக்குகிறோம். பாருங்க, இலங்கை உங்களுக்கு தெரியும், ஒரு சிறிய தீவாக இருந்த அவர்கள் ஒற்றையைத்தான் இன்று வரைக்கும் பேணிக் கொண்டிருக்கிறார்கள். பிரித்தானியா உலகத்தின் பல நாடுகளை கைப்பற்றி இருந்தாலும் அவர்களுக்கு பொருத்தமானதாக அவர்கள் கருதுகிறார்கள் ஒற்றையை. பிரான்ஸ் உலகத்தில் விளங்குதா பல தடவைகள் அரசாங்கங்கள் விளங்குதா செயலிழந்து போன நாடுதான் பிரான்ஸ். 5ஆம் குடியரசு யாப்பின் பின்னர் தான் பிரான்ஸ் சிறந்த முறையில் கட்டியெழுப்பப்பட்டது. நான் சொல்லியிருக்கிறேன், அந்த பிரான்ஸ் கூட ஒற்றையாட்சி முறையில் தான் தனது தேசத்தை செம்மைப்படுத்திக் கொண்டிருக்கிறது. அவ்வாறே பார்க்கும் பொழுது ஜப்பான் உலகத்திலேயே போட்டி போட்டு வெற்றியடைந்து கொண்டிருக்கின்ற பொருளாதார வல்லரசுகளில் ஒன்றாக நாங்கள் ஜப்பானை கருதுகிறோம் இல்லையா? அவர்களும் இந்த ஒற்றையாட்சி பண்பில் தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள். விளங்குதா? நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் பதிவு செய்திருக்கிறேன் இல்லையா? பாசிசவாத அடக்குமுறைவாத கொடுங்கோன்மை ஆட்சியை கொண்டு வந்த இத்தாலி கூட மாற்றம் அடைந்து அவர்கள் ஜனநாயக பாதைக்கு வந்து அவர்கள் ஒற்றையாட்சியை தழுவிருக்கிறார்கள். பாருங்க, இதுக்காக நான் இந்த விஷயங்களை சொல்லியிருந்தேன், முன்கூட்டி சொல்லிட்டேன். இவ்வாறுதான் இந்த ஒற்றையாட்சியும் சமஷ்டி ஆட்சியும் காணப்படுகிறது. மாணவர்களே, இந்த ஒற்றையாட்சி பண்பையும் நாங்கள் சமஷ்டி ஆட்சி பண்பையும் இந்த விடயங்களின் ஊடாக நாங்கள் ஆராய்ந்து அத்துடன் நீங்கள் விலகிக் கொள்ள வேண்டும். மிக தெளிவாக நீங்கள் இதை உணர்ந்து கொள்ளுங்கள். ஒற்றையாட்சியில் விளங்குதா சமஷ்டி ஆட்சியையும் நாங்கள் எடுத்துக்கொண்டோம் என்றால் விளங்குதா, ஒரு நாளும் பரீட்சைகள்ல சமஷ்டியை மட்டும் கேட்கிறது மிக குறைவு. ஆனா ஒற்றையை மட்டும் கேட்கிறதும் மிக குறைவு. கேட்கும் பொழுது பெரும்பாலும் ஒற்றை சமஷ்டி ஒப்பிட்டுத்தான் வருகிறது. அல்லது அவங்க ஏதாவது ஒரு கேள்வி இதுல கேட்கிற நேரம் நாங்கள் ஒப்பிட்டு எழுத வேண்டிய ஒரு நிலை வரும். அதனால இந்த ஒப்பீட்டு ஆய்வை ஒரு சிறந்த ஒரு ஆய்வாக மனதில் கருதி நீங்கள் இவைகளில் எனது வீடியோக்கள் ஊடாக நீங்க பாயிண்ட்ஸ்களை எடுத்து நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். மாணவர்களே, இதில் ஏதாவது டவுட்டுகள் வருகுதா, சந்தேகங்கள் வருகுதா? என்னுடைய வீடியோக்கள்ல ஆரம்ப பேஜ்ல பாருங்க, எனது நம்பர் இருக்கிறது. ஆமா, Facebookல கூட நான் எனது நம்பர்களை பதிவு செய்திருக்கிறேன், நிறைய இடங்கள்ல இருக்கிறது.
அந்த நம்பரை என்ன செய்யணும், நீங்க எடுத்து எனக்கு கால் பண்ணி ஏதாவது டவுட் இருந்தால் கேட்டு தெளிவை பெற்றுக் கொள்ளலாம். விளங்குதா? கேட்டு தெளிவை பெற்றுக் கொள்ளலாம். ஒன்றை நன்றாக விளங்கிக் கொள்ளுங்க. ஒன்றை நன்றாக விளங்கிக் கொள்ளுங்க. சொல்ற விடயத்தை திருப்பி ஒரு சுருக்கத்தை காட்டுறேன் பாருங்க. இறைமை அதிகாரம் இங்கு மறக்க கூடாது, குவிக்கப்பட்டிருக்கும், இங்கு பிரிக்கப்பட்டிருக்கும். எழுதப்பட்ட நிலை இங்கு இருக்கும் அல்லது இருக்காது, ஆனால் நிச்சயமாக எழுதப்பட்ட நிலை இங்கு இருக்கணும். அடிபணிவு, சகல பிரஜைகளும் ஒரு மத்திய அரசாங்கத்துக்கு அடிபணிவர், ஆனால் இங்கு சகல பிரஜைகளும் இருவிதமான அரசாங்கத்துக்கு அடிபணிவர். நிர்வாக அமைப்பு உள்ளூராட்சி மன்ற நிர்வாகம் காணப்படுகிறது. இங்கு பிரிக்கப்பட்ட பிராந்திய அரசுகள், மாநில அரசுகளும் விளங்குதா, பிரிக்கப்பட்ட பிராந்திய அரசாங்கங்கள், மாநில அரசாங்கங்கள் என்ற நிலையும் மத்திய அரசாங்கம் என்ற நிலையும் காணப்படுவதுடன் மறந்துடாதீங்க, அவைகளுக்கு அதிகாரம் பகிரப்பட்டிருக்கும். அடுத்தது பொருத்தப்பாட்டை பொறுத்தவரையில் ஒரு ஒற்றை ஆட்சியில் பன்முக சமூகத்திற்கு இது பொருத்தமற்றதாகவே இருக்கும். ஆனால் பன்முக சமூகத்திற்கு பொருத்தப்பாடாக இருப்பதுதான் சமஷ்டி. குடியுரிமை பொறுத்தவரை இங்கு ஒற்றை குடியுரிமை, ஆனால் இங்கு இரட்டை குடியுரிமை. செலவு நிலையை பொறுத்தவரையில் ஒற்றை ஆட்சியில் செலவு குறைவு, ஆனால் சமஷ்டி ஆட்சியில் செலவு அதிகம். அரசாங்க பொறிமுறை எடுக்கும் பொழுது எளிமையாக இருக்கும், நெகிழ்ச்சியாக இருக்கும். ஒற்றை ஆட்சியில் இலகுவாக அதை விளங்கிக் கொள்ள முடியுமாக இருக்கும். ஆனால் சமஷ்டியை பொறுத்தவரையில் சிக்கலானதாக இருக்கும், நெகிழ்ச்சி அற்று காணப்படும். பாருங்க, அடுத்தது நாடுகளை காட்டுகிறேன். ஒற்றை நாடுகள் இலங்கை, பிரித்தானியா, பிரான்ஸ், ஜப்பான், இத்தாலி. சமஷ்டி நாடுகள் அர்ஜென்டினா, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, பிரேசில், ஜெர்மனி, சுவிட்சர்லாந்து. இத்துடன் இந்த பாடப்பகுதி முடிவடைகிறது. மாணவர்களே, நாங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள், நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். எந்த அளவுக்கு ஒருவர் முயற்சி எடுக்கிறாரோ, எந்த அளவுக்கு ஒருவர் பயிற்சி எடுக்கிறாரோ, அவர் வாழ்க்கையில் தோல்வி அடைந்த சரித்திரம் இல்லை. தான் வைத்திருக்கிற இலக்கை நோக்கி யார் முயற்சியை தீவிரமாக எடுக்கிறாரோ, அதோடு சேர்த்து பயிற்சியும் தீவிரமாக எடுக்கிறாரோ, அவர் ஒரு நாளும் தோல்வி அடைந்த சரித்திரம் இல்லை. எனது அருமை இந்த தேசத்தின் அரசியல் மாணவர்களே, நீங்கள் உங்களது முயற்சியையும் அதனோடு சேர்ந்த பயிற்சியையும் எடுத்துக்கொண்டே இருங்க. நிச்சயமாக உங்களது நேம், உங்களது பேருக்கு முன்னுக்கு பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஏ என்பது வந்தே தீரும். தொடர்ந்து படிங்க. என்னிடம் கற்றுக்கொள்ள ஆசை என்றால் உடனடியாக என்னுடைய நம்பர் எடுத்து என்னை தொடர்பை ஏற்படுத்துங்கள். நான் உங்களுக்கு பலவிதமாக இந்த அரசியல் ஆய்வுல பலவிதமான விடயங்களை உங்களுக்கு தர காத்திருக்கிறேன். எனது ஜூம் கிளாஸுகள்ல இணைந்து கொள்ள விருப்பமானவர்கள் உடனடியாக உங்களது தொடர்பை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். ஆம், மறந்துடாதீங்க, காலம் மிகவும் வேகமாக வந்து கொண்டிருக்கிறது பரீட்சையை நோக்கி. அதனால காலத்தை வீணடிக்கிறாதீங்க, காலத்தை வீணடிச்சிடாதீங்க மாணவர்களே. தங்கம் இருக்குது, தங்கம் வச்சுக்கொள்வோமே, தங்க கட்டி 100 கிலோ தங்கம் காணாமல் போனாலும் அதை நாங்கள் முயற்சி எடுத்து மீண்டும் அதை பெற்றுக்கொள்ள முடியும், தேடி பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் ஒரு வினாடி உங்களை விட்டு கழிந்து சென்றால் ஒரு நாளும் அதை திரும்பி பெற முடியாது. நேரம் என்பது தேடி பெறுவது அல்ல, சென்றால் சென்றதுதான், ஒரு நாளும் வராது மாணவர்களே. அதனால இந்த தங்கத்தை விட மிக பெருமதியான ஒன்றுதான் நீங்கள் உங்களை கடந்து போகின்ற வினாடிகள். அதை சரியாக பயன்படுத்தி எல்லா மாணவர்களும், இந்த தேசத்துல படிக்கிற எல்லா மாணவர்களும் சிறந்த பெறுபேறுகளை பெற்று பாரிய வெற்றியை அடைய வேண்டும் என கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவன் உங்கள் அரசியல் ஆசிரியர் MSM ஜிப்ரி. எனது வீடியோக்களை ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி.